உங்களுக்கு இந்த காமன் மேனோட ஃபீலிங்ஸ் புரியுமான்னு எனக்கு தெரியல. காலையில எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்பி ஆஃபீஸ்க்கோ, ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ போயிட்டு அங்கே பாஸ் கொடுக்குற டென்ஷன் எல்லாம் சமாளிச்சுட்டு டீச்சர்ஸ் கொடுக்குற எல்லா வேலையும் முடிக்கிறோம். அதே மாதிரி ரிட்டன் வரும்போது வெயில், மழை, பைக்கில் வரோம், பஸ்ஸில் வரோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து உட்கார்றதுக்குள்ள பயங்கர டென்ஷன். வீட்டுக்கு வந்து உடனேயாச்சும் ரிலாக்ஸ் ஆகலாம், இல்லை ஏதாவது புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை ஓப்பன் பண்ணி யூடியூப் ஆன் பண்ணோம் அப்படின்னா மதன் கௌரியோட நோட்டிஃபிகேஷன் வரும். ட்ரம்ப் வெர்சஸ் இந்தியா. ட்ரம்ப் ஏதோ பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு போல அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மதன் கௌரி 10 நிமிஷம் பேசுவார். நம்மளும் தெரிஞ்சுட்டு மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இன்னொரு வீடியோ பார்ப்போம், தளபதி விஜயை பற்றி பேசியிருப்பார். இது வரைக்கும் ஓகே. திரும்ப 3வது நாள் பார்க்கும்போது அதே ட்ரம்ப்பை பற்றி பேசியிருப்பார். 4வது நாள் பார்க்கும்போது தளபதி விஜயை பற்றி திரும்ப பேசியிருப்பார். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை நண்பா, லாஸ்ட் 60 டேஸில், அதாவது 2 மாதத்தில் 30 வீடியோ இவங்க 2 பேரை பற்றி மட்டும் தான் போட்டிருக்காரு. நான் ஒரு டை ஹார்ட் மதன் கௌரி ஃபேன். அவர் சொல்கிற மாதிரியே சொல்லணும் அப்படின்னா 10 நிமிஷத்தில் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் டெய்லியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஆனால் லாஸ்ட் 60 டேஸில் என்னோட நாலேஜ் அப்டேட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப்பை பற்றியும் விஜய் பற்றி மட்டும் தான் அப்டேட் ஆகிருக்கு. பெருசாக வேறு எதை பற்றியுமே அப்டேட் ஆகலை. ஆனால் ஓஜி மதன் கௌரி ஒரு காலத்தில் ஹிஸ்ட்ரி, மிஸ்ட்ரி, பிளாக் ஹோல்னு பேசிகிட்டு இருந்த இந்த மனுஷன் இப்போ 24/7 வெறும் நியூஸ் சேனல் அப்டேட் மாதிரி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக் தானே, இதெல்லாம் போடுறதுல என்ன தப்பு? ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி அவரோட மாஸ்டர் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம டெய்லியும் அவரோட சேனலில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் 10 மினிட்ஸ் தான். அதை வச்சு ₹1 சம்பாதிக்க முடியும், ₹100 சம்பாதிக்க முடியும், ₹1000 சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பயங்கர ஷாக் ஆகிடுவீங்க. இப்போ என் மனசில் காமனாக இருக்க கேள்வி, நம்ம ஊரில் தக்காளி விலை ஏறுது, வெங்காயம் விலை ஏறுது, நம்மளோட பொருளாதாரம் விழுந்துட்டு இருக்கு. ஆனால் ஏன் யூஎஸோட எக்கனாமி பற்றி இவர் பேசிகிட்டு இருக்காரு? ஏன் ட்ரம்ப்பை பற்றி மட்டுமே இவர் பேசிகிட்டு இருக்காரு? விஜய் பிடிக்கும், ஆனால் டெய்லி டிவிக்கோட அப்டேட்டும் இந்த படத்தோட ரிலீஸோட அப்டேட்டும் தேவையா? லாஸ்ட் 4 நாளாக அவர் விஜய் பற்றி போட்ட வீடியோஸ் மட்டும் இதுக்கு முன்னாடி அவர் போட்ட வீடியோஸை விட 1.5 டைம்ஸ் வியூஸ் அதிகமாக வந்திருக்கு. நிஜமாவே பாலிடிக்ஸ் அனலைசிஸ் பண்ணுறாரா, இல்லை அவரோட வீடியோவில் இந்த கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நிறைய வியூஸ் வருமே அப்படின்னு டார்கெட் பண்ணுறாரா? சரி, இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அவர் ஜென்ரலாக போட்டுட்டு இருந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லேருந்து ஏன் இப்போ ஸ்பெசிஃபிக்கான வீடியோஸ்லாம் போடுறாரு அப்படின்றத ஒரு சின்ன ஸ்டோரி மூலிமா சொல்கிறேன். இன்னிலிருந்து நீங்களாம் ஒரு பிஸ்னஸ் ஓனர், சென்னையில் ஒரு மெயினான ஏரியாவில் டீ கடையை ஓப்பன் பண்ணிட்டீங்க. உங்கள் கடைக்கு எல்லா டைப்பான கஸ்டமரும் வருவாங்க. பட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 2 டைப்பான கஸ்டமர் மட்டும் எடுத்துக்கலாம். மாதிரியே லோக்கல் பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூலுக்கு போகிற பசங்க, இவங்களாம் உங்கள் கடையில் வந்து டீ குடித்தாங்கன்னா ஒரு ₹10 டீ கொடுப்பாங்க. மிஞ்சி போனீங்கன்னா ஒரு பஜ்ஜியோ பிரெட்டோ சாப்பிடுவாங்க, இல்லாச்சு ஒரு பப்ஸ் சாப்பிடுவாங்க. ஆனால் கஸ்டமர் பி ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் பிஸ்னஸ்மேன். அவருக்கு ₹500 எடுத்து கொடுக்குறது கூட பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அவர் மேபி டாலர்லேயோ யூரோஸ்லேயோ சம்பாரிச்சிருப்பார். ஆனால் 2 பேருக்குமே நம்ம விற்ற டீ ஒன்று தான். இப்போது நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, இதில் யாருக்கு அதிகமாக டீ விற்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க? கஸ்டமர் பி, அதாவது ஃபாரின் ரிட்டர்னான பிஸ்னஸ் மேனுக்கு. ஏன்னா அதே டீக்கு ஒரு ₹500 கொடுக்குறாரு, இந்த பசங்க ₹10 தான் கொடுக்குறாங்க. யூடியூப்ல கஸ்டமர் ஏ அப்படின்றது நம்ம ஊர் லோக்கல் டாபிக் பற்றி பேசுறது, மழை வரதை பற்றி பேசுறது, ரேஷன் கடையை பற்றி பேசுறது. கஸ்டமர் பி தான் நம்ம யூஎஸ் டாபிக்ஸ், நம்ம ஃபேவரட் ட்ரம்ப், எலான் மஸ்க், விசா, டாலர், இது பற்றிலாம் பேசுறது. இதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் மதன் கௌரிக்கு ஒரு சீக்ரெட் தெரியும், சிபிஎம், காஸ்ட் பெர் மைல். அவர் சென்னையை பற்றி பேசுகிறப்ப யூடியூப் அல்காரிதம் அவருக்கு லோக்கல் ஆட்ஸ் தான் போடுவாங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ரேபிட்டோ இந்த மாதிரியான விளம்பரங்கள் மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் டைட்டிலில் டொனால்ட் ட்ரம்ப், யூஎஸ்ஏ, எலான் மஸ்க்னு வைக்கும்போது யூடியூப் அல்காரிதம் கன்ஃபியூஸ் ஆகி இது ஏதோ ஃபினான்ஷியல் டாபிக் போல், இன்டர்நேஷ்னல் டாபிக் போல் அப்படின்னு நினச்சிட்டு இன்டர்நேஷ்னல் ஆட்ஸாக போட ஆரம்பிக்கும். கிரிப்டோ கரன்சி, ட்ரேடிங், இல்லை வக்கேஷன் இந்த மாதிரியான ஆட்ஸ்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். அவர் போடுறது என்னமோ ஒரே 10 to 15 மினிட்ஸ் வீடியோ தான், ஒரே எஃபர்ட் தான். ஆனால் ட்ரம்ப்பையோ அமெரிக்காவை பற்றி பேசும்போது யூடியூப் அவருக்கு வேறு மாதிரியான ஆட்ஸ் போட்டு அதிகமான காசு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அவர் நம்பூரில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் வெறும் அமெரிக்கா நியூஸ் பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்காரு. ஷார்ட்டாக சொல்லணும்னா யூஎஸில் இருக்க தமிழ் ஆடியன்ஸுக்கு தேவையான யூஎஸ் நியூஸ் சேனலை இங்கே நடத்திட்டு இருக்காரு. இது ஒரு ஸ்மார்ட்டான பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான மணி மேக்கிங் பிஸ்னஸ். ஆனால் இது ஒரு ஜங்க் ஃபுட் மாதிரி. என்ன ப்ரோ மதன் கௌரி மேலே இவ்வளோ வன்மத்தை கக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இனிமே தான் முக்கியமான விஷயம்லாம் வரப்போகுது. சரி, மணி விஷயம் ஓவர். நெக்ஸ்ட் தளபதி. மதன் கௌரி ப்ரோவுக்கு தளபதி பிடிக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் டெய்லியும் தளபதி பற்றியும் டிவிகே பற்றியும் பேசணும்? இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பேசுறது ரொம்பவே ஒரு ரிஸ்கான விஷயம். நீங்கள் உதயநிதி பற்றியோ ஸ்டாலின் பற்றியோ பேசுனீங்க அப்படின்னா ஒரு கூட்டம் திட்டம், நீங்கள் எடப்பாடி பற்றி பேசுனீங்கன்னா இன்னொரு கூட்டம் திட்டம். சரி, இப்போ யாருமே திட்டாமல் இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்த பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி பற்றியும் டிவிகே பற்றியும் பேசினா யாருமே திட்ட மாட்டாங்க.
உங்களுக்கு கெட்ட பேரும் வராது. ஒரு சேஃப்டியான டாபிக். இதுக்கு பேர் தாங்க ஜீரோ ஹேட் ஸ்ட்ராட்டஜி. அவர் விஜய் அண்ணாவை பற்றி பேசும்போதெல்லாம் யூடியூபுக்கே பிடிக்கிற மாதிரி ஒரு 3 விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட்டு கேரண்டீடான வியூஸ். டிவிகேவை பற்றியும் விஜய் அண்ணாவை பற்றியும் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோடான கோடி மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வீடியோ போட்டிங்க அப்படின்னாலே வியூஸ் மில்லியன் கிட்ட போயிடும். வீடியோ ஓடுமா ஓடாதன்ற எந்த கவலையும் இல்லை. அதுக்கப்புறம் மற்ற டாப்பிக்லாம் டெக்னாலஜி பற்றி பேசுகிறோம், ஸ்பேஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், கொஞ்சம் படிக்கணும். ஆனால் டிவிகே பற்றியும் தளபதி விஜய் பற்றியும் படிக்கணும் அப்படின்னா கம்முன்னு நியூஸ் பேப்பரில் வரதை எடுத்து ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றி பேசினாலே போதும். எந்த ரிசர்ச்சும் எந்த எஃபர்ட்டும் பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை. முக்கியமாக விஜயனோட ஃபேன்ஸு சூப்பர் தலைவா தளபதி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை போட்டு தெறிக்க வச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீடியோஸ்க்கு எங்கேஜ்மெண்ட் வந்துடும். ஆனால் இங்கே தான் இப்போ இருக்கிற மதன் கௌரி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிரச்சனை. நம்ம இவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கவோ, டிவிக்கோட அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கவோ, இல்லை இன்டெலிஜென்ஸையும் நம்மளோட நாலேஜையும் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. இவர் இந்த மாதிரி சேஃப்டியாக வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுலேருந்து முக்கியமாக ட்ரெண்டிங்கில் இருக்க நிறைய டாப்பிக்கை பேச மாட்டாரு. அண்ட் நிறைய நமக்கு ஹிஸ்ட்ரிலாம் பற்றி சொல்லிக் கொடுக்குறதே விட்டார். இப்போ தாங்க வீடியோவோட முக்கியமான பாட்டுக்கே போகிறோம். இவர் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான டாபிக் இல்லைங்க, சேஃபான ட்ரெண்டிங்கான டாபிக். இதே சேடான ட்ரெண்டிங்கான டாப்பிக்கோ ஹாப்பியான ட்ரெண்டிங்கான டாப்பிக்கோலாம் வந்ததுலாம் இவர் போடுறது இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 சொல்கிறேன் பாருங்கள். டிசம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு அசாமில் ரயில்வே ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது 7 யானையை ஒரே நேரத்தில் இடிச்சு இறந்து போச்சு. இது ஒரு சேடான நியூஸ். இந்தியா ஃபுல்லாக நிறைய நியூஸ் சேனல்ஸ் இதை கவர் பண்ணாங்க. பயங்கர ஷாக்கிங்கான நியூஸும் கூட. என்விரான்மெண்டல் பற்றிலாம் பேசுகிற எம்ஜி ஏன் இதை பற்றி பேசல? ப்ரூட்டல் ட்ரூத் என்ன அப்படின்னா இதில் பெருசாக ஒன்றும் ஹைப் இல்லை, வெறும் சேட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ போட்டால் வியூஸ் போகுமா போகாதான்னு தெரியல, அதனால ஸ்கிப் பண்ணிடலாம். ரீசெண்டாக ஒரு லேடி கிட்ட நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரா அவங்களோட வாய்ஸில் பேசி 3.7 கோடி அளவுக்கு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக பெரியவங்களுக்குலாம் போய் சேர வேண்டிய நியூஸ். ஒரு ஜட்ஜோட உருவத்திலேயோ போலீஸோட உருவத்திலேயோ யாராச்சும் வீடியோ காலில் மிரட்டி உங்ககிட்ட காசு சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக இது உலகத்துக்கு சொல்ல வேண்டிய நியூஸ். ஆனால் இந்த வீடியோ போடணும் அப்படின்னா கொஞ்சமாச்சும் டெக்னிக்கல் நாலேஜ் வேணும், ரிசர்ச் பண்ணணும், அதுக்கான எஃபர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். பெங்களூரில் 55 crores ஒருத்தான ட்ரக் பஸ்ட் ஆச்சு. அது யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதை பற்றி பேசியிருக்கலாம். US டாலர் பற்றிலாம் பேசாமல் இந்தியாவோட ருப்பி வேல்யூவேஷன் ரொம்ப கீழே போயிட்டுருக்கு, அதை பற்றியும் பேசியிருக்கலாம். இந்தியாவோட மதிப்பு கீழே போகிறதுக்கு ட்ரம்ப் தான் காரணம். அதாவது அந்த காசை பற்றி பேசிகிட்டே இருக்காமல் இந்தியாவில் இருக்க மக்களுக்கு எவ்வளோ பெயின் வரும் அப்படின்ற விஷயத்த பேசியிருக்கலாம். இப்போ நான் சொன்ன 4-5 டாப்பிக்குமே கன்ஃபார்மாக வியூஸ் வருமா வராதான்னு யாராலையும் சொல்ல முடியாது. வியூஸ் வருதோ வரலையோ 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க நம்ம சேனல்லேருந்து ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்க முடியும். நான் எல்லா வீடியோவும் வேல்யூஸ்க்காக போடணும்னு சொல்ல வரல. வியூஸ் வர மாதிரியும் சில வீடியோ போட்டுக்கோங்க, வேல்யூஸ் தர மாதிரியும் சில வீடியோ போடுங்க. ஓகே மக்களே, நிறைய பேசிட்டோம். நான் ஒரு கன்க்ளூஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ மதன் கௌரி இப்போ ஒரு கண்டென்ட் கிங்கா இல்லை அல்காரிதமுக்கு அடிமையிட்டாரா அப்படின்னு தெரியல. முன்னாடி மாதிரி ஒரு ஓஜி மதன் கௌரி வேணும். அவரோட கண்ட்ரோல் அவர்கிட்டயே இருக்க மாதிரி தெரியல. அல்காரிதம்னு பேசி அவரோட கண்ட்ரோல் எல்லாத்தையும் யூடியூப்குள்ளே கொடுத்துட்டார். மதன் கௌரி ப்ரோ இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி டைஹார்ட் மதன் கௌரி ஃபேன் யாராச்சும் இருந்தாலும் சரி, அவருக்கு தெரிஞ்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் என்னோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் ட்ரம்ப் வெர்சஸ் இந்தியா அப்படின்னு வந்துச்சுன்னா நான் பார்க்கணுமா வேணாமான்னு கண்டிப்பாக யோசிப்பேன். சரி, இந்த 2 மாசத்துல மதன் கௌரி என்னென்ன டாபிக்ஸ்லாம் பேசுறதுக்கு மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.